ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதுறீங்க? எக்ஸாம் ஈஸியாக டஃபாக மற்றும் கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் எதுவும் வந்துச்சா இல்லையா? ஸோ வந்துச்சுன்னா மறக்காம அந்த கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேப்பா, உங்களுக்கான ஆன்சர் கே பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் உங்களுக்கான ஆன்சர் கே வரப்போதுப்பா. வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வரப்போது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனே லிங்க்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எல்லாம் எப்படிப்பா எழுதுனீங்க? 1 மார்க் எப்படி கேட்டாங்க? 15 1 மார்க்கில் அவுட் ஆஃப் எத்தனை இன்டீரியர் கேட்டாங்க, எத்தனை புக் பேக் கேட்டாங்க, அண்டு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 9 2 மார்க்கில் எப்படிலாம் கேட்டாங்க உங்களுக்கு? ஸோ ப்ரோக்ராம்ஸ் எத்தனை கேட்டாங்க, அண்டு தியரி எத்தனை கேட்டாங்க, கம்பல்சரி எப்படி கேட்டாங்க, அதை ஃபஸ்ட்டு முக்கியமாக சொல்லுங்கள். கம்பல்சரி ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கொஸ்டினும் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாமே ரொம்ப சப்பையாக இருந்துச்சு. அவுட் ஆஃப் 100க்கு 200 எடுக்கலாம் போல். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. எதுவுமே டஃப்பான மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின் எதுவுமே இல்லை. கம்பல்சரி ஈஸி, எல்லாமே ஈஸியாக கேட்டாங்க. இந்த வருஷம் பப்ளிக் எப்படி கேட்டாங்கன்னு தெரியல. நீங்கள் சொன்னால் தான் 3 எப்படி கேட்டாங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி 3 மார்க் எப்படி கேட்டாங்க, கம்பல்சரி எப்படி கேட்டாங்க, 5 மார்க் எப்படி கேட்டாங்க, ஸோ பேசிக் கமர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் லெசன், அப்புறம் வெரி ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இது கேட்டாங்களா இல்லை வேறு எதாவது கேட்டாங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. எல்லாமே உங்களுக்கு 5 மார்க்ஸு எல்லாமே சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ் படி எல்லாமே சிம்பிளாக தான் இருந்திருக்கும். ஸோ என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, எக்ஸாம் முடிஞ்சிச்சு. திரும்பி இதுக்கு மேலே பண்ண மார்க் கம்மியாக சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. சென்டம் மிஸ்ஸேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காதீங்க. திரும்பிலாம் வராது. மார்க் போனது தான். ஸோ அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ஸோ படிக்க ஆரம்பிங்க. டைம் இருக்குது. 20ஆம் தேதி தான் உங்களுக்கான எக்ஸாம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதி. ஓகேங்களா? 14 15 16 17 18 19 மொத்தமாக உங்களுக்கு 6 நாள் இருக்குது. முழுசாக 6 நாள் இருக்குது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வெறும் 4 நாள் தான் நம்ம தான் இருக்கும். ஏன்னா பயாலஜி எக்ஸாம் எழுத போயிடுவாங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 நாள் கூட இல்லை. ஐ திங்க் நாள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு 17ஆம் தேதி பயாலஜி எக்ஸாம்னு நினைக்கிறேன். 18 19 2 நாள் தான் ரிவிஷன் வரும். உங்களுக்கு 6 நாள் வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டு படிங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்களும் ஒரே கொஸ்டின் தான் எழுத போகிறாங்க, நீங்களும் ஒரே கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. பட் டேஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். கெமிஸ்ட்ரிக்கு தான் நிறைய டைம் தேவைப்படும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 நாள் கூட கொஞ்சம் அதிகம் தான். இது 6 நாள் ஒரு 3 நாள் போதும்னு நினைக்கிறேன். 3 நாள் 4 நாள் போதும்னு நினைக்கிறேன். 2 நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ ஃபார்மஸாக ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். கெமிஸ்ட்ரி அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. அப்புறம் 1 மார்க்லாம் புக் பேக் எல்லாம் தரவு பண்ணிடுங்க. அப்புறம் ஃபார்மஸாக கொஞ்சம் தான் இருக்கும். சம்ஸ்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் நீங்கள் உறுதி. அதை சென்டம் நீங்கள் அடிக்கிறத யாராலையும் அடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா. ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட் செல்லக்குட்டீஸ். மைண்டி கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஆன்சர் கீ, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, லீவ் அப்டேட்ஸு, லைவ் ஸ்கூல் லைவ் எல்லாமே உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க போகிறேன். ரிசல்ட் அன்றைக்கி லைவ் போட போகிறோம். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மற்றும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.